வணக்கம். புனித் ராஜ்குமார் ஒரு கர்நாடக ஸ்டார்னு சொல்கிறத விட ஒரு மனுஷன், தி மேன் சொல்கிறாங்கல்ல, அப்படி ஒரு மனுஷன். 46 வயசில் ஒரு இளம் நடிகர். நான் மிரண்டே போயிட்டேன். நான் இன்றைக்கி தான் அங்கே அவங்க வீட்டுக்கு புனித்தோடைய அண்ணன், பெரிய அண்ணன் சிவராஜ்குமார், அவரை சிவண்ணா தான் அன்பு அழைக்கிறாங்க. அங்கே சிவண்ணாவை பார்த்துட்டு, ஏன்னா அவர் நமக்கு நல்ல நண்பர். அவரும் சரி, அவருடைய இன்னொரு தம்பி ராகவன் சொல்லுவாங்க, அவரும் நமக்கு நல்ல பரிச்சயமானவர். இந்த பரிச்சயம் எப்போ வந்துச்சு அப்படின்னா, வீரப்பன் ராஜ்குமார் இந்த சமயத்தில் எங்களுக்கு ரொம்ப அதிக பரிச்சயம். இப்போது அந்த குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்புனா நமக்கு இங்கே தெரியல, அது தமிழ்நாட்டில் அது தெரியல. நான் அன்றைக்கி போய் இறங்குறேன் சார். இறங்குனதுலேருந்து ஏர்போர்ட்டில் இறங்குறேன். எனக்கு அவங்களே வண்டி அனுப்பியிருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு போகிற வரைக்கும் சார், திருமண பக்கம் எல்லாமே ரோட்டில், வீதியில் அது பெரிய ஹைவேயாக இருக்கட்டும், இல்லை குறுக்கு வழியாக இருக்கட்டும், அந்த தம்பியுடைய படம், புனித் ராஜ்குமாரோடைய படம் பேனராகவோ போஸ்டராகவோ ஒரு அங்கங்கே அவங்கவுங்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி வச்சு அவங்கவுங்க மாலை போட்டு வச்சுருக்காங்க. நான் கலைஞருக்கு பார்த்துருக்கேன், அதுக்கு முன்னாடி எம்ஜிஆருக்கு பார்த்துருக்கேன். இவ்வளவு பார்க்கல. அது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் மிரண்டே போயிட்டேன். அதாவது ஒரு மனுஷன் எப்படி வாழ்ந்துருக்காரு, என்ன இவ்வளவு அன்பு அந்த பையன் மேலே, அந்த புனித்து மேலே. ஏன்னா பையங்கிறன்னா, வீரப்பன் காட்டில் ராஜ்குமாரை வீரப்பன் கடத்திறாரு. தூதுவராக போனோம். முதல் முறை, 2வது முறை, 3வது முறை. இந்த 3 முறையில் 2வது முறை 3வது முறை ராஜ்குமார் சாரோட ஒரு நல்ல பரிச்சயம் வந்துச்சு. அதாவது அதிக நேரம் நான் உங்கள்கிட்ட உட்காந்து பேசுகிற எனக்கு நேரம் கிடச்சிது. இது மூத்தவர் பையன் இல்லை, பூர்ணிமா குழந்தைங்க. இல்லை, இவர் மூத்தவர் சிவண்ணா பையன். அப்போ பல விஷயங்களை அவர் சென்னையில் இருந்தது. என் பிள்ளைகள்லாம் இங்கே தான் படித்தது. புனித் மாத்திரம்தான் நீங்கள் பெங்களூரில் படித்தார். மற்ற தம்பிகள் 2 பேரும் பிள்ளைகள் எல்லாருமே அங்கே தான் படித்தாங்க. இதெல்லாம் அந்த விஷயத்தை பேசிகிட்டு இருப்பார் ராஜ்குமார். அப்போ பேசும்போது அவர் என்ன, எனக்கு ஒரே ஒரு வருத்தம், நான் இப்போ கூட நான் சாக தயார். அவர் சொல்லுவார், இப்போ கூட நான் சாக தயார், ஆனால் எனக்கு ஒரு ஆசை, அது நிறைவேறணும். என்னங்க நான் அது நீங்கள் அப்படி உங்கள் வாயில் சொல்லாதீங்க, நீங்கள் சாக தயார்னு சொல்லாதீங்க. அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம், உங்களை மீட்டிகிட்டு போகிறதுக்கு தானே நாங்கள் வந்திருக்கோம். அதனால் அதுக்கு நாங்கள் அதை விட்டுற மாட்டோம். சரி, இருந்தாலும் என்ன உங்கள் ஆசைன்னு சொல்லுங்கள் அப்படின்னா, என் பையன் 3வது பையன் புனித் ராஜ்குமார், அவன் ஆரம்பத்தில் என் கூட ஒரு சிறு பிள்ளையாக இருக்கும்போது என் கூட படம் ஒரு 10 படம் வரைக்கும் நானே கூட நடித்தான். என் கூட 6 படம் நடித்தான், இன்னொரு 4 படம் நடித்தான். நல்லா பாடுவான். திடீர்னு நடிப்புலேருந்து விலகி பிஸ்னஸ்னு போயிட்டான். பிஸ்னஸ் அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவனுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கிட்டு, நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, அதுக்கு நீங்கள் எனக்கு எப்படியாவது இங்கேருந்து நான் வெளியே போயிடணும் அப்படிங்கிறத அவங்க என்கிட்ட ஒரு இதாக வச்சாங்க. நான் சொன்னேன், ஐயா அதெல்லாம் விடுங்க, நீங்கள் புனித் ஓஹோன்னு வருவார், நீங்கள் வேணால் பாருங்கள், நீங்கள் பார்த்து என்கிட்ட சொல்ல தான் போகிறீங்க. புனித் உங்களை விட அதிக உயரம் தொடுவார், நீங்கள் கவலையே படாதீங்க. நான் அந்த தம்பியை பார்த்ததில்ல, ஆனால் நான் வீட்டில் போய் பார்த்து நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். 3வது முறை போயிட்டு வந்தவுடனே கலைஞர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ரஜினி சார் என் லைனுக்கு வந்தாங்க. அப்போது கலைஞர் என்னன்னு கேட்குறாரு. அப்போ ரஜினி சார் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி
நம்மளே அங்கே போயிட்டுருக்கோம் கர்நாடகாவுக்கு, ஏன் நீங்கள் யாரும் வர மாட்டேங்கிறீங்க, இங்கே யாரும் வர மாட்டேங்கிறாங்க, அதாவது தமிழ்நாட்டிலேருந்து யாரும் வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்காங்க அப்படின்னு வருத்தப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்த சிஎம்க்கு அதுக்கு போகுது. நான் தான் சொல்கிறேன். அப்போ நீங்களே போயிட்டு வாங்க, துணைக்கு ரஜினி சாரை கூப்பிட்டு போங்க. ரஜினி சார் நானும் 2 பேரும் ஸ்பெஷல் ஃப்ளைட்டு அங்கே போகிறோம். அப்போ போகும்போது ரஜினி சார் சொன்னார், கோபால் உங்களுக்கு உங்கள் அருமை இங்கே தெரியல, தமிழ்நாட்டில் நீங்கள் பெங்களூர் வந்து பாருங்கள், கோபால் யாருன்னு அங்கே தெரியும், உங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது, உங்களை பற்றி உங்களுக்கே தெரில அப்படின்னு சொல்லி அவர் கேஸுவலாக சொல்லிட்டு போனார். அடா நீங்கள் என்ன, நீங்கள் வேறு போங்கண்ணே, வாங்க நம்ம போனேன் அப்படின்னு சொல்லி கேஸுவலாக நாங்கள் பேசிட்டு போனோம். பெங்களூரில் இறங்கினோன்னா இந்த சைரன் காரு, இந்த படாடபம், ஸ்பெஷல் ஃப்ளைட் இது எல்லாமே வந்துச்சு. என்னைய வந்து நான் தரையிலே நிற்கலை, ஏன்னா எனக்கு ஒரு புல்லட் ப்ரூஃப் கார் அது இதெல்லாம் வந்துச்சு. இப்போ ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் அங்கே போன பிறகு தான் இந்த வீரப்பன் ராஜ்குமார் காப்பாற்றுறதுக்கு போன நக்கீரன் கோபாலுக்கு எவ்வளோ மரியாதை, அவ்வளோ மரியாதை. அது சார் அந்த இதை இன்றைக்கி நான் புனித் ராஜ்குமாருக்கு பார்த்தேன் சார், புனித்துக்கு பார்த்தேன். அது சொன்னார் ரஜினி சார் சொன்னார்ல, நீ அங்கே போ, அப்போ தான் உங்களுக்கு தெரியும் கோபால் உங்கள் மரியாதைன்னு. அது மாதிரி நான் வந்து தம்பி இறந்ததை கேள்விப்பட்டோன்னே அதிர்ச்சி. புனித் இறந்தவுடனே என் தம்பி ஜேபி தான் முத அந்த ஒரு படம் அனுப்புகிறார். ஆனால் ஆஸ்பத்திரியிலேருந்து ஒருத்தர் தெரியாமல் அனுப்புனார், இந்த படத்தை பாருங்கள், புனித்து ஆஸ்பத்திரியில் இருக்கு. நான் டக்குன்னு பார்த்துட்டு உடனே தம்பிக்கு போகிறேன், தம்பி படம் வந்து அவர் இறந்து போன நிலையில் இருக்கிற படமாக இருக்கு, மருத்துவமனையில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற படம் இல்லை, அது இறந்த நிலையில் இருக்கிற படம் தம்பி, யார் அனுப்புனாண்ணா தெரியாமல், ஐயோ அண்ணா இதை வெளியே சொல்லிட்டா போச்சுண்ணே அப்படின்னாரு. இல்லை தம்பி அது அப்படித்தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அதை பார்த்து பதறிட்டோம் அப்படியே. அவங்க அண்ணன் பெரிய அண்ணன் சிவராஜ்குமாருக்கு நான் இன்றைக்கி காலையில் என் கூட ஒரு 1-1.5 மணி நேரம் இருந்தார் சிவராஜ்குமார். சிவானா கூட நான் அவரும் பேசிகிட்டு இருந்தோம். 1 மணி நேரம் முன்னாடி தானே எனக்கு ஃபோன் பண்ணார். ஏன்னா 1.5 வருஷம் கழிச்சு அதாவது சிவராஜ்குமாருடைய படம் வந்து அன்னைக்கு வியாழக்கிழமை ரிலீஸ் ஆகிருக்கு, போன வியாழன். அந்த வியாழக்கிழமை காலையில் அங்கே வந்து இதே மாதிரி தான் பெரிய ஸ்டாருக்கு எப்படி ரஜினி சார், தம்பி விஜய், தம்பி அஜித் இவங்களுக்கெல்லாம் வந்து 5:30 மணி ஷோ போடுறாங்க இல்லையா, அது மாதிரி அங்கே வந்து சிவராஜ்குமாருக்கும் நம்ம புனித்து இவங்களுக்கு செலக்டிவாக கொஞ்சம் பேருக்கு காலை 5:30 மணி ஷோலேருந்து ஆரம்பிப்பாங்களாம் ரிலீஸ் பண்ணும்போது. இந்த 5:30 மணி ஷோவுக்கு காலையில் ஏன்னா இவர் சிவராஜ்குமார் எப்பயுமே அவர் அங்கே ஃபஸ்ட் ஷோவுக்கு போய் கொஞ்சம் நேரம் இருந்து ரசிகர்களோட உட்காந்து பார்த்துட்டு வர்ற வழக்கம் உண்டா. அதை நான் பார்த்துட்டு வரேன், எனக்கு ஃபோன் பண்ணுறேன், அண்ணா எப்படி இருக்குது, எப்படி போய்ட்டுருக்கு, நான் பார்த்துட்ருக்கேன் தம்பி, நல்லா வந்துட்டுருக்கு அப்படின்னு நான் என்கிட்ட கேட்டேன். அப்படி நான் சொன்னேன். அதுக்கப்புறம் எனக்கு 2 பூஜை இருந்துச்சு, அப்பயும் அவர் கேட்டார், பூஜை முடிச்சான்னு கேட்டார். நான் பேசினேன். புனித்துடைய ஒய்ஃப் பேசினாங்க, இந்த மாதிரி இல்லை எனக்கு உயிரே இல்லை அப்படின்னு சிவராஜ்குமார் இன்னைக்கு காலையில் சொன்னார். 1 மணி நேரம் முன்னாடி பேசின ஒருத்தர் இல்லை, 20 லட்சத்துலேருந்து 25 லட்சம் பேர் வந்து அவருடைய இறுதிச் சடங்குக்கு பங்கெடுத்துருக்காங்க சார். நம்ம சவுத்தில் வந்து ஒரு நடிகனுக்கு இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு இரங்கல், ஒரு அழுகுரல் நான் பார்த்தேன். இப்போ இன்றைக்கி 5வது நாள் முடிஞ்சு 6வது நாள் இன்றைக்கி அவருடைய சமாதிக்கு, அவர் சமாதி அப்பா அம்மா வச்சுருக்கிற அந்த ஏதோ ஒரு ஸ்டூடியோ சொன்னாங்க, அந்த ஸ்டூடியோவில் தான், அது அரசோடைய நிலம்தான், அதில் அவங்க அப்பா அம்மா பக்கத்தில் வச்சுருக்காங்க. இது பாருங்கள், ஒருவேளை புனித்துக்கு அந்த இடம் கிடைக்கலன்னா, அரசாங்கம் இல்லை, அதாவது அரசாங்க அனுமதி கிடைக்கலன்னா, புனித்து கார்டன்னு ஒன்று இருக்கான் மைசூர் ரோட்டில், அங்கே வந்து பெரிய லெவலில் தோண்டி வச்சுருந்துருக்காங்க. ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் அரசாங்கமே கொடுத்துருது. இன்னமும் அங்கங்கே படத்தை வச்சு மாலை போட்டிருக்காங்க, தீபம் வைக்கிறாங்க, மெழுகு எரிக்கிறாங்க. எதனால் அப்படின்னா, அவங்க அண்ணன் இன்றைக்கி சொல்கிறார் சிவராஜ்குமார், ஆனால் எனக்கேன்னா
அவன் மேலே எனக்கு என்னுடைய கண்ணே பட்டுச்சோ அப்படின்னு நினச்சேண்ணா அப்படின்னு சொன்னார். என்னென்ன எப்படி சொல்கிறீங்கன்னு. ஆனால் போன வாரம் நான் ஒரே நாள் 5 படத்துக்கு அவன் சைன் பண்ணியிருக்கானா, 5 படத்துக்கு. இது வரைக்கும் கர்நாடகத்தில் யாரும் இந்த மாதிரி 5 படத்துக்கு ஒரே நாள் சைன் பண்ணதே இல்லைண்ணா, கிடையவே கிடையாது. என் தம்பி இப்படி வளர்ந்துருக்கான். கண்ணில் கண்ணீர் வடிது சிவண்ணாக்கு. சொல்கிறாரு, இந்த மாதிரி அவன் இவ்வளோ பேருக்கு இவ்வளோ உதவி பண்ணதுன்னா எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியவே தெரியாதுண்ணா. எப்படி ஒருத்தன் வாழ்ந்துருக்கான் பாருங்கள். நம்ம வந்து 10 பைசா கொடுத்துட்டு இந்த டீ பிளேட்டில் பேர் எழுதிடுவோம், ரைட்டா? அது இல்லைன்னா ஒரு பெரிய கல்லை வச்சு அதை புதைச்சிருவோம் அப்படியே பேர் எழுதி. ஒருத்தன் ஒரு பையன் 46 வயசு வளர்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு பையன் 29 படம் மொத்தமாக நடிச்சிருக்க. அப்படி அவர் உதவுன அந்த லிஸ்ட்டு எடுத்தால் அது பாட்டுக்கு லீவ் போட்டு போயிட்டே இருக்குது சார். அவ்வளோ பேருக்கு செஞ்சுருக்கா அப்படி. அதை சிவராஜ் என்ன சொல்கிறார், சிவராஜ்னா, அண்ணா எனக்கு தெரியவே தெரியாதுண்ணா, எங்கள் யாருக்கும் ராகுவுக்கும் தெரியாது, ராகவுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாதுண்ணா, அவன் ஒய்ஃபுக்கும் தெரியாது. கூட இருந்த எங்கள் குமாரண்ணன், அதாவது தம்பியோடைய புனித் ராஜ்குமாரோடைய ஒரு உற்ற தோழனா கூடயே வந்து, அவர் பேர் ராஜ்குமார். வீட்டுக்குள்ளே 2-3 ராஜ்குமார் இருக்கக்கூடாதுங்கிறாங்க, அவர் குமார்னு வச்சுக்கிட்டாங்க. அவர் தான் அவருடைய எல்லா இதையும் பார்த்துக்கிறாரு. அவருக்கு மாத்திரம் தெரியுமா, அவருக்கு மாத்திரம் அவர் தான் சொல்லுவாராம், அந்த மாதிரி இது வரவங்க எல்லாரையும் சொல்லுவாராம், யாருக்கும் தெரியாமல் கொடு, யாருக்கும் தெரியாமல் கொடு, நான் இது கொடுத்து யாருக்கும் தெரியும். கண்டிஷனே அதான். இப்போ தான் அவ்வளோ பண்ணோம், இவ்வளோ பண்ணோம், அதை பண்ணோம், இதை பண்ணோன்னு குமாரனை வரிசையாக பட்டியல் போட்டே இருக்கார். அதை சிவராஜன் சொல்கிறாரு, இவ்வளோ பண்ணியிருப்பான் என் தம்பி, இவ்வளோ பேருக்கு உதவுறாங்கிறத இவரும் சாதாரண இல்லை, யார் சிவராஜ்குமாரும் சாதாரண இல்லை. இப்போ நான் கேள்விப்பட்டேன், இந்த கோவிட்டில் ஒரு 1500 பேருக்கு கிட்டத்தட்ட 1.5 மாதம் 2 மாதம் 3 மாதம் தொடர்ந்து அவங்களுக்கு உணவு கொடுத்துருக்காரு. தான் படங்கள் நடிக்காமல் அந்த தொழிலாளர் இருப்பாங்க இல்லையா, அது சினிமா தொழிலாளர், அவங்களுக்கு கொஞ்சம் பேரை மாதம் இவ்வளவு தொகை, அதாவது எதுவும் ஜாமான்லாம் வாங்கி கொடுக்காம அவங்க எல்லாருக்கும் மாதம் இவ்வளோ தொகை அப்படின்னு சொல்லி அதையும் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்திருக்காரு. இது அவங்க அது சிவராஜனை சொல்லும்போது சொல்கிறாரு, எங்கள் அப்பா சொல்லுவாங்க, ராஜ்குமார் சார், இந்த கையில் கொடுக்குறது இந்த கைக்கு தெரியக்கூடாது தம்பி அப்படின்னு சொல்லுவார். அது வந்து எனக்கு நான் காட்டில் இருக்கும்போது என்கிட்ட சொல்லுவார், அது வந்து இந்த கையில் கொடுக்குறது இந்த கைக்கு தெரியக்கூடாது, அப்படி தான் என் பிள்ளைகளை வளர்த்துருக்கேன் அப்படின்னு அவர் காட்டில் இருக்கும்போது என்கிட்ட சொல்லியிருக்காரு. அது சிவராஜனை சொல்கிறாரு. அது அந்த பையன் புனித்து வந்து அதை நடைமுறைப்படுத்திருக்கார் பாருங்கள். தான் அண்ணனுக்கும் சொல்ல, தன்னுடைய துணைவியாருக்கு சொல்ல, தான் கூட இருக்கிற ஒரே ஒரு உதவியாளர், அது உதவியாளரில் அவர் பிஏவும் கிடையாது, உற்ற தோழனை அப்படியே கூட அவருடைய எல்லா வேலைகளுக்கும் அவரை கூட வச்சுக்கிறாரு. ராஜ்குமார் சார் சொன்னார், அவன் நல்லா பாடுவான், அதை கூட அவன் கன்டினியூ பண்ணலைன்னா அப்போது அங்கே வந்து வருத்தப்பட்டார். இந்த பாடல் இருக்கு இல்லையா, அது வந்து பல படங்களுக்கு பாட ஆரம்பிக்கிறாரு. அவர் நடித்த படங்களுக்கு பாடுறாரு, அந்த பக்கமும் வெளியவும் பாட ஆரம்பித்தாராம். அப்போ முதல்ல ஒரு பாட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவோன்னு சொல்லி குமாரனை தான் வற்புறுத்தி ஒரு 10,000 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் அவர் வந்து ஸ்டூடியோவில் இந்த ஏழ்மையாக இருக்கிறவங்க அவங்கள கூப்பிட்டு அவங்க குடும்பத்துக்கு கொடுத்துருங்க, இதை கொடுத்துருங்க, படிப்பு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி, இது வந்து எனக்கு நம்ம வாங்கிக்கிறக்கூடாது, அதை அப்படியே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுவாராம். இது காலப்போக்கில் அது அப்படியே 10,000ங்கிறது 3 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பாட்டு பாடினா 3 லட்சம் அப்படிங்கிற மாதிரி ரேட்டை யார் குமாரனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு, அது அவருடைய உற்ற தோழன். இது ஒரு கட்டத்தில் அவருக்கு தெரிய வந்திருக்கு. ஒருத்தர் போய் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி 3 லட்ச ரூபா முடியலையே அப்படின்னு. இதை உடனே கூப்பிட்டு கண்டிச்சிருக்காராம் உங்கள் தம்பி. கண்டித்து உடனே இந்த தம்பி இவர் அண்ணன் குமாரனை சொல்லியிருக்காரு, நம்ம ஒன்றும் சும்மா கொடுக்கலையே, அவங்க வந்து படம் எடுக்கிறாங்க, அது சம்பாதிக்கிறாங்க, நம்ம வாங்குறது ஒன்றும் தப்பு இல்லையே, அதுதான் நம்ம வாங்கி தான் அந்த சேரிட்டிக்கு நம்ம சேரிட்டிக்கு நம்ம பயன்படுத்துகிறோமே. ஓ, அப்போ கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, அது வாங்குறது வாங்கிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி அவர் அனுமதி கொடுத்துருக்காரு. 1100 அனாதைகளுக்கு அவர் வந்து உதவி செஞ்சுருக்காரு. அந்த அனாதைகள் இப்போ அனாதை ஆயிடுச்சு. ஒரு அனாதை எப்படி அனாதை ஆகும்?
ஒரு உதவி செய்கிற ஒருத்தர் போயிட்டு அது அனாதை தானே. சிவராஜ் அண்ணன் இப்போ இன்றைக்கி வந்து நல்ல ஒரு அந்த அந்த வருத்தத்துலேயும் ஒரு சின்ன ஒரு ஒரு நல்லது பகிர்ந்தார். சந்தோஷமாக இருக்குண்ணே, நீங்கள் சொல்லுங்கள் விஷால் அண்ணன்ட்ட. அவர் வந்து 1800 பிள்ளைகளுடைய இதை வந்து நான் பொறுப்படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அறிவிச்சிருக்காரு. எங்களுக்கு எங்களுடைய நன்றியை சொல்லிடுங்க அப்படின்னு அவர் சொன்னார். ஆக மனுஷங்க இருக்காங்க. அது பெங்களூர் போயிட்டு சந்திச்சுட்டு இறங்கின உடனே ஏன் உங்கள் முன்னாடி பேச வந்ததுக்கு காரணமே அதான். சுட பேசணும். இது சுட மக்கள்கிட்ட நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இதை கொண்டு போய் அந்த தம்பியினுடைய பராக்கிரமத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். அதாவது அந்த குடும்பம் அப்படியே உடைஞ்சி போய் உட்காந்துருக்காரு. யார் அது? சிவராஜ் மித்தன் தான். நான் சிவராஜ் என்னென்னு பார்த்தேன். உடைஞ்சி போய் அப்படியே உட்காந்துருக்காங்க. அதில் வந்து அவர் ஒரு விஷயத்தை சொல்லி வருத்தப்பட்டார். யார்? சிவராஜ்குமார். அதாவது அது ஆதங்கம்தான் வருது. காலையில் அவருடைய டாக்டர் பக்கத்துலேயே இருந்தார். வேகமாக கொண்டு போயிருக்காங்க. அவர் ஒன்று இசிஜிலாம் பார்த்தா இசிஜி நார்மலாக இல்லை. ஒன்று டக்குன்னு இன்னொரு ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து விக்ரம் ஹாஸ்பிட்டல் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் சொல்லி அங்கே கொண்டு போங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளவு வேரியேஷன் இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற ஒரு 5 நிமிஷம் போகிற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தது, அதில் நீங்கள் கொண்டு போயிருந்துருக்கலாமோ அப்படின்னு இப்போ நாங்கள் யோசிக்கிறோம். அது ஏன்னா இந்த கோல்டன் ஹவர் இருக்குது பாருங்கள், இந்த 5 நிமிஷத்தில் போயிருந்தால் ஒரு வேளை காப்பாற்றிருக்கலாமோ. அங்கே போய் சேர்றதுக்கு 35 நிமிஷம் ஆச்சு. இப்போ எல்லாமே சேர்ந்தால் ஒரு கோல்டன் ஹவரை மிஸ் பண்ணிட்டோம். இது வந்து அது ஆதங்கமாக சொன்னார். ஏன்னா ராஜ்குமார் சன்னில் ஒருத்தரை காப்பாற்ற முடியலையே அப்படின்னு அது 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 வந்து அந்த உள்ளுக்குள்ளேருந்து அப்போ அவர் இன்னொரு வருத்தம் அப்படியே வருத்தப்பட்டார். நான் வந்து எனக்கு அவனை விட 13 வயசு மூத்தவன். எங்கள் வீட்டில் கடைசி பையன். அப்பாவுக்கு ரொம்ப செல்லம். அது எனக்கே தெரியும். ஏன்னா நான் காட்டுக்கு போயில அவர் புனித்தை பற்றி தான் கேட்பார். புனித்தை பார்த்தீங்களா? என் கூட அன்றைக்கி நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ அந்த தம்பி இந்த சின்ன பிள்ளைய வந்து கையை அப்படி 2 கையை பிடிச்சிக்கோங்க இல்லையா, கிட்டக்க வந்து அப்படி அது மாதிரி என்னை பிடிச்சி நிற்போம் அப்படி. நான் சொன்னேன், இங்கே யார் புனித்து யார்? நான் அவங்க வீட்டுக்கு போய் இந்த ராஜ்குமார் பிரச்சனை இப்போ 3வது முறை நானும் ரஜினி சார் போனாலும் நானும் ரஜினி சார் தான் உட்காந்துருப்போம். அப்போ யார் இங்கே புனித்து யார் அப்படின்னு, நான் தான் அப்படின்னு. அப்படி ஏப்பா ஒன்று தான் அவர் கேட்டுகிட்டே இருக்கார். உன் மேலே தான் அவர் கவலையே, மற்ற எல்லாரையும் கரையேற்றிட்டேன். நான் புனித்த மாத்திரம் நான் ஒன்றும் பண்ண முடியாமல் போச்சு. உன் கவலை தான், நிச்சயம் வருவார். நீ வந்து அவர் என்ன ஆசைப்படுறதோ நீ வந்து செய்யணும் தம்பி. சரிங்கண்ணா அப்படின்னு அந்த பணிவு பாருங்கள். அந்த தம்பி தான் இன்றைக்கி வந்து பெங்களூரே வந்து தலையில் தூக்கி வச்சு ஆடி இருக்காங்க சார். பெங்களூரு இன்றைக்கி அது வந்து அந்த தலையில் இருக்கிறது கீழே போட்டு உடஞ்சி போச்சு. சுக்குநூறாக உடஞ்ச அது அந்த மனிதம் உடஞ்ச மாதிரி நான் இன்றைக்கி அந்த பெங்களூரில் அதை நான் பார்த்தேன். ஒரு மனுஷன் 46 வயசில் ஒரு தன்னுடைய கூட இருக்கிற சக கலைஞர்களும் அவங்க கஷ்டப்படுறவங்க, சக கலைஞர்னால் கஷ்டப்படுறவங்க, தன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் கஷ்டப்படுறவங்க, ஏழை முதியோர், இவங்களை எல்லாரையுமே கைப்பிடிச்சி தூக்கிட்டு அதாவது வேலையோட வேலையாக இதையும் செய்கிற மாதிரி செய்வார். அப்போ தான் பார்த்தேன், ஒரு சேனலில் பார்த்தேன். அவர் இந்த பாட்டாக போட்டுட்ருந்தான் அந்த தம்பி ஆடுற. என்ன ஸ்டெப் வைக்கிற அப்படி. நான் இங்கே நம்ம ராகவ லாரன்ஸு, பிரபுதவான், அப்போ தம்பி விஜய், அந்த பக்கம் போனால் ஆந்திராவில் என் பேர் சூர்யான்னு ஒரு படத்தில் கூட நடிச்சிருப்பார் அந்த தம்பி. அப்புறம் ஒரு 2-3 பேர் அவங்க டான்ஸை தான் நான் நல்லா ஆடுறாங்கன்னு சொல்லிகிட்டு இருப்பேன். இந்த தம்பி இப்போ தான் பார்க்குறேன், டாடா என்ன ஸ்டெப்பு. அதான் இந்த இளைஞர்கள் ஏன் இந்த கூட்டமாக வந்து இரங்கல் தெரிவித்தாங்க? ஏன் அதாவது ராஜ்குமார் சாருக்கு நீங்கள் வந்த இரங்கலுக்கு வந்த கூட்டத்தை விட இவருக்கு பன்மடங்கு அதிகமாக வந்திருக்காங்க. அப்போது ஒரு தந்தை என்ன ஆசைப்பட்டாரோ அதை விட நீங்கள் குட்டி 36 அடியில் 48 அடி பஞ்சிருக்கு.
அப்போ சிவராஜ் குமார்கிட்ட இன்றைக்கி அது காட்டில் இந்த சம்பவங்கள் நிறைய கேட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறமா ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் நான் சந்திக்க வேண்டியிருந்தது. நிறைய பேசணும். அவர் 2 விஷயத்த சொன்னார். நான் அவனை விட 13 வயசு மூத்தவன். நான் தான் முதல்ல போய் எனக்கு என் தம்பி பண்ணியிருக்கணும் இந்த காரியத்தை. நான் என் தம்பிக்கு பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி அப்படியே தேம்பி அழுகிறாரு. அவர் ரொம்ப ஆதங்கப்பட்டதை, என் தம்பி இவ்வளவு பண்ணியிருக்கிற ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியாமல் போச்சு. அதை வந்து நாங்கள் அவ்வளவு பண்ண முடியுமான்னு எனக்கே தெரியாது. ஏன்னா அவ்வளோ பண்ணியிருக்கான் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன். எவ்வளோ பேர் பெரிய ஆட்கள்லாம் வந்து போனேன். எனக்கு முன்னாடி அவர் ஆந்திராவிலேருந்து ராம்சரண் வந்துட்டு போனார். அப்புறம் நானும் போனேன். ஆனால் ஒரு விஷயம் நான் இந்த நேரத்தில் மறக்க முடியாது. எங்கள் குடும்பமே உங்களுக்கு நன்றி சொல்லணும். என்னென்னா, என் தம்பிக்கு இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. ஆனால் அந்த சமயத்தில் நீங்கள் மாத்திரம் கஷ்டப்படலாம்னா, நீங்கள் கஷ்டப்பட்டு எங்கள் அப்பாவை நீங்கள் வெளியே கொண்டு வரல, காப்பாற்றலை அப்படின்னா நாங்கள் யோசித்து கூட பார்த்துருக்க முடியாதுண்ணா. அப்பாவுக்கு ஏதாவது ஒன்று அங்கே அந்த காட்டிலே ஏதோ ஒரு இது நடந்திருந்தா நான் சொன்னேன், நானே கிடையாதுங்க, நானே கிடையாது, உங்கள் முன்னாடி வந்திருக்க முடியாது. அவங்க அப்பா வந்து உடலை சரியாக வச்சுக்கணுங்கிறது மாத்திரம் பொதுவாக போதிப்பாராம் பிள்ளைகள்கிட்ட. யாரை பார்த்தாலும் சொல்லுவார், என்னையவே சொல்லுவார், நீங்கள் யோகா கற்றுங்க. எனக்கு யோகா கற்றுலாம் கொடுத்துருப்பார். எப்படி அந்த அவர் நல்லா பண்ணுவார். ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் பண்ணுவார். அதை இப்படி இந்த ஆசனம்லாம் போடணும், இதெல்லாம் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. அவர் வந்து ஒரு தேர்ந்த ஒரு யோகா தெரிஞ்ச குரு மாதிரி தான் அவர் பண்ணுவார். அதை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. நம்ம அது தொடர்ந்து பண்ண முடியல. ஆனால் பிள்ளைகளுக்கு நீங்கள் உடற்பயிற்சி பண்ணணும், உடம்பை நல்லா வச்சுக்கணுங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த இதை நோக்கி தான் புனித் வந்து அந்த வெறித்தனமான அந்த உடலை கட்டுக்கோப்பாக வச்சுக்கணுங்கிற அந்த வெறி. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒன்றும் இல்லைண்ணே, காட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஏதேனும் ராஜ்குமார் சாருக்கு, ஏன்னா 108 நாளும் நாங்கள் பட்ட அவஸ்தை எங்களுக்கு தான் தெரியும். இதை மீறி அப்பாவை வந்து வெளியே வர்றதுக்கு நாங்கள் காரணமாக இருந்தோம். அப்படி ஒரு வேளை வரல அப்படின்னா நக்கீரன் இல்லை. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்ம தமிழர்கள் எவ்வளோ பேர் நம்ம வந்து இழந்திருப்போம். அப்போ அது நம்ம குமாரனை வந்து அதுக்கு ஒரு ஆமண்ணா, ஐயோ அவ்வளோ பேர் தயாராக இருந்தாங்க, ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லி அவர் அதை ஆமோதிச்சார். அது அந்த நேரத்துலேயும் ஒரு அப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது ஏன் வந்ததுன்னா, அந்த சரியான நேரத்தில் 2000 ராஜ்குமார் சாரை நம்ம வந்து அந்த வீரப்பனுடைய அந்த தூதுல நம்ம வந்து அவரை வெளியே கொண்டு வந்தது. புனித்துடைய இறப்புக்கு வந்த அந்த கூட்டத்தை பார்த்துட்டு மறுபடியும் நாமளே பெருமைப்பட்டுக்கிறது இருக்கு இல்லையா. அதாவது ஒரு நல்ல காரியத்தை 2000 நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இருந்தாலும் புனித் ராஜ்குமார் ஒரு மனிதன் இறந்துட்டார் அப்படிங்கிறது ஒரு பக்கம்னாலும் மனிதநேயம் செத்துருச்சு. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.